ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சாப்பிட மாட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் 15 நம்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, முழு பூண்டு, அதாவது நாட்டு பூண்டு 1 எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா 2 எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னொரு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது கூடவே புளி பார்த்திங்கன்னா 2 புளியங்கொட்டை சைஸ் அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கம்மியான சைஸில் எடுத்துக்கிட்டால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு பாதி தக்காளி எடுத்துக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சதை வந்து இப்போது நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதில் நம்ம இந்த விழுதை சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து இட்லி மாவில் இந்த மாதிரி தோசையாக ரெடி பண்ணிக்கிட்டேன். இட்லி மாவு 1 சைடு தோசைன்னு சொல்லுவோம். இதை ஊற்றி எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து இந்த சட்னி ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்களும் இதே டைப்பில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.